ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஹால்பர்ட் குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி நம்ம ட்ரெண்டிங் கிறிஸ்பி பக்கோடா எப்படி செய்யலான்றது பார்க்கலாமா? சும்மா மொறு 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 மொறுன்னு இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன பவுலில் சால்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு ஓரமாக வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு பெரிய பேசன் எடுத்துக்கலாம். அந்த பேசனில் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனை போடுங்க. ஆனியன் நிறைய போடணும். அதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதையும் போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணுங்கள். சோம்பு பிடிக்கிறவங்க நிறைய கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கேற்ற மிளகாய்த்தூள். நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் போடலை, ரொம்ப காரமாக இருக்கிறதுனால வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுங்கள். இடித்து வச்ச இஞ்சி பூண்டு 2மே சேர்த்து அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் தேவையான கடலை மாவும் உடைச்ச கடலை மாவும் சரிசமமாக எடுத்துருக்கேன், அதையும் போடுங்க. அப்புறம் உப்பு நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் மிதமான சூடில் தான் இருக்கணும், ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது. அதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா ட்ரெண்டிங் கிறிஸ்பி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.